சரியா வந்துட்டாங்களா? ஓ, இப்பதான் வந்தாரு. ஹலோ சரஸ்வதி, வந்துட்டியா? ஆமாங்க, இன்னைக்கு ஒரு பிரசவ கேஸ், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹலோ அப்பா அம்மா தான் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு. பேசாம இருக்க மாட்டேன். ஏன் இவ்வளவு லேட்டு? எனக்கு முதல்ல கோட்டு, அப்புறமா வீடு. சரி சரி, வந்த உடனே சண்டை பெறாதீங்க, சாப்பிட வாங்க. சாப்பாடும் நீ. அட வாங்க தானா. உங்களுக்கு பிரியமான தக்காளி பழ குருமா வச்சிருக்கேனே. மூஞ்ச பாரு, எனக்கு அதுதான் பிடிக்காது. நான் எது செஞ்சாலும் இவருக்கு பிடிக்காது. மாமா, உங்களுக்கு பிரியமான மிளகு குழம்பு. வெரி குட், வெரி குட். போடுமா, போடு. அத்தை, உங்களுக்கு இதுதான். சரிம்மா, போடு. பெரியத்தா, உங்களுக்கு பிடித்தமான முருங்கைக்காய் சாம்பார். மோர் குழம்பு என்னமாச்சு? அதுவும் உண்டு. கொட்டு கொட்டு. அக்கா, உங்களுக்கு இதுதான். மிஸ்டர் சிடுமூஞ்சி சின்னத்தா, உங்களுக்கு பிரியமான தக்காளி பழ குருமா. ஆமா, ஏமா ஜெயா, எனக்கு பிரியமான குழம்பு அத்தைக்கு போட்ட, பெரியவனுக்கு பிரியமானது ஜானகின்னு சொன்ன, கோபாலு பிரியமானது யாருக்கு போட போற? வேற யாருக்கு போடுவா? அவளே போட்டுக்குவா. சும்மா இருங்கண்ணா. அம்மா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு தம்பி கோர்ட்ல பிச்சு உதறிட்டான். டே கோபால், ரெண்டாவது சாட்சி மாணிக்கத்தை முடக்கின பாரு. ஒண்டர்ஃபுல். That's the way of tackling. என்னப்பா அது? சீனியரான நீயே உன் தம்பியை புகழ்ந்து பேசுறிய? என்னங்க, பெரியவன் சொல்றத கவனிச்சிங்களா? கவனிச்சான். கூட பிறந்தவன்றதுக்காக தம்பியை கோபுரத்துல தூக்கி வைக்கிறான். எனக்கு என்னமோ கோபால் அவ்வளவு திறமைசாலியா தோணல. அவன் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. அப்படி என்னப்பா தம்பி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது? எந்தெந்த விஷயம் எங்கெங்க பேசணும் அங்கதான் பேசணும். சும்மா சாப்பிடு. பாத்தீங்களாமா? சாப்பிட பாத்தீங்களாமா? இங்க 2 பேர் வயலுக்கு மத்தியில ஒரு புது வரப்பு இருக்குங்க. அந்த வரப்புக்கு மத்தியில வேலி கட்டி வச்சுக்கிட்டு தனக்கு தான் சொந்தம்னு பம்ப பண்றானுங்க. அதனால கோர்ட்டு மூலியமா நீங்க தான் தீர்த்து வைக்கலாம். இந்தாங்க பணம். ஐயா, எலி துளைக்குதுன்னு சொல்லி அவர் தாங்க அவ்வளவு பெரிய வரப்பை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் வேலி கட்டி வச்சுட்டு கோர்ட்டுக்கு போவேன்னு சொன்னேன். டாய், நீ எந்த வக்கீல பார்க்க போறியோ அந்த வக்கீலே நான் மிடக்கிறேன் பாருன்னு சவாரி விட்டு பின்னாடி வந்திருக்காருங்க. பணத்தை உங்க 2 பேருக்கும் ஒரே ஊர் தானா? ஆமாங்க, ஒரே ஊர் தானுங்க. அவரையும் கூட பிறந்த அண்ணன் தாங்க. ஒரே வயத்துல பிறந்த அக்காளியும் தங்கச்சி தான் 2 பேரும் கட்டிக்கிட்டோம். ஐயா, பணத்தை வாங்க ஐயா. இந்த பணத்தை வாங்கிக்கங்க. ஐயா, வக்கீலுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அண்ணன் தம்பி 2 பேரும் போட்டி போடுறீங்களே. அந்த வரப்பினுடைய நீள அகலம் என்ன? 55 அடி நீளம், 3 அடி அகலங்க. என்ன விலை மதிப்பு? 200 ரூபாய் மதிப்பு இருக்குங்க. ஐயா, 200 ரூபாய் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்காக 5000 10,000 செலவழிக்க வந்திருக்கீங்களே. இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா எவ்வளவு பெரிய நிலத்தை வாங்கலாம்? இப்படித்தான் காரணம் போடாத காரியத்துக்காக போட்டி போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போறது, ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறது, கடைசியில தன் குடும்பத்தை பிச்சை எடுக்கிறதுக்கு தெருவில் நிறுத்தது. ஐயா, 1000 இருந்தாலும் அண்ணன் தம்பிங்கிற உறவு பாசம் இருந்தா உங்க 2 பேர் வயலுக்கு மத்தியில ஒரு வரப்பு இருக்குமா? இருக்கலாமா? ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றது நியாயம்தான். ஏதோ பெண்டாட்டி பேச்சு கேட்டதும் கொஞ்சம் சூடு வந்துடுச்சு. நான் இப்பவே போய் வேலையண்ணா வரப்பே எடுத்துடுறேன். அண்ணே, நாம இனிமே ஒற்றுமையா இருப்போம். ஆமா தம்பி, நானும் அப்படித்தான். ஐயா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். இந்தாங்க, இந்த பணத்தை வாங்கிக்கங்க. இதை கூட வச்சுக்கங்க. ஐயா, எனக்கு பணம் வேணாங்க. நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருப்பேன்னு சொன்னீங்களே, எனக்கு அதுவே போதும். போனது உங்களுக்கு முதல் வேலை வரப்பே எடுக்கிறது. 2வது வேலை எங்க வீட்டு பொம்பளைங்க வாய்க்கு போட்டு போடுறது. குட். வணக்கங்க. வணக்கம் ஐயா. நாங்க வரோம். வணக்கம் தம்பி.